ஊருக்கு வர போகணும். அவனா சிக்குவான். நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா லிஃப்ட்டு பிடிச்சி போவோம். லிஃப்ட்டு தான் எவனா வரட்டும். எவனா நம்மளுக்கு சிக்காமல் போயிடுவான். எவனா சிக்குவான் அடிமை. டைம் வேறு ஆச்சு. எவனா சிக்கினா பரவாயில்ல. அண்ணா என்ன சொல்லு பண்ண அர்ஜென்ட் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டீங்கன்னா பரவாயில்ல. தம்பி கொஞ்சம் அர்ஜென்ட் போன் தம்பி புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல. கம்முன்றா அர்ஜென்ட் போன் வந்துருக்கா போன் கம்முன்றா அவசரம். அதை இறக்கி விட்டீங்கன்னா நான் போயிடுவேன். ஊருக்கு போகணுண்ணா. அதுக்காக தான். ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? இப்படி பார்த்தா இப்படி ஒரு உதவி. போன் வந்துட்டு இருக்கா தம்பி. ஒன்னா வச்சுல கூட்டிட்டு போனா எங்க போலீஸ் வர மாட்டேன்னா எனக்கு தான் பிரச்சனை. இது ஹெல்மெட் சரியா? ஹெல்மெட் இல்லை. இப்போ நானே ஹெல்மெட் போடல. அப்போ அதனால தான் சொல்றேன். நீ வர வேண்டாம். நம்ம தனியாக போய்க்கிறேன். நானும் வருவேன். என்ன இறக்கி விட்டுருங்க ப்ளீஸ். ஹெல்மெட் இல்லாம போக கூடாதுடா. உன்ன போய் கேட்டேன் பாரு. நீ ஒன்று போ. சும்மா வந்துட்டேன். வண்டியை போகணும் நிறுத்தி வச்சு சண்டை கோயம்புத்தூர் போ. ஆளா பாடுறா. இந்த மாதிரி ஆளுங்க லிஃப்ட் கேட்டேன். போனா போயிட்டு போறான். இன்னொருத்தர் கிடைப்பான்னு இருக்குது. அண்ணா நிறுத்துங்க. யார் தம்பி நீ வண்டி போற வண்டி நிறுத்திட்டு இருக்கிற? பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டீங்கன்னா பரவாயில்ல. லிஃப்ட் ஒரு ஹெல்ப் தானே. ஏன்னா இவத்துக்குள்ள இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போக மாட்டியா? லிஃப்ட் ஒரு கிலோமீட்டர் இருக்குதுன்னா பஸ் விட்டுருவேன். அதுக்காக தான் அர்ஜென்ட் ஊருக்கு போகணும். நான் அவசரமா போயிட்டு இருக்கிறேன். நம்ம சொல்ல பண்ணாத. வேற வேணா பின்னாடி வரோம். கேட்டு போ. உதவி பண்ணுங்கண்ணா. அண்ணா இருங்கண்ணா. உதவி பண்ணுங்கண்ணா. சரி ஏறி போலாம். இதா வரேண்ணா. எங்கே சுத்திட்டே இருக்கிறீங்க? நான் ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி திட்டினாங்களா? கையெல்லாம் நடக்குது. அது ஒரு கட்டிங் போட்டு நம்பி வந்து நீ ஏற்கனவே ஆடிட்டு வந்த. இப்போ உன்ன நம்பி வந்த நிலைமை நினைச்சு பார்த்தா சொல்லி இந்த அளவு கைகள் நடந்து கலைச்சு வரலாம். பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு. பஸ் ஸ்டாண்ட் தாண்டி போகணும். இடம் வந்துச்சா? மணி 11 போலதான் ஆகுது. அதுக்குள்ளேயே கரெக்டா அவசரமா போயிட்டு இருக்கிறேன். என்ன கூட்டிட்டு வந்து